أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله القدير والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم كل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما كان نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் என்கிற அந்த திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்புடையாம் நம் உயிரை விட மேலானவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களின் வாழ்க்கை நெறியாக மாற்றி அமைத்துக் கொண்ட உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறப்பான நாளாக இருக்கிற ஜும்மாவுடைய தினத்தில் இறைவனால் நம் மீது விதியாக்கப்பட்டிருக்கிற வாராந்திர கடமையான ஜும்மா என்ற சிறப்பான வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அல்லாஹ்வினுடைய அருளும் பரக்கத்தும் நிறைந்த அவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி அமர்ந்திருக்கிற நாம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன்.
கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான படைப்பினங்களை, பல உயிரினங்களை, ஜீவராசிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து எல்லா உயிரினங்களையும் சரியான பக்குவத்தோடு அல்லாஹ் பராமரித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி இறைவனால் இந்த உலகத்திலே ஏராளமான உயிரினங்கள் படைக்கப்பட்டிருந்தாலும், உருவாக்கப்பட்டிருந்தாலும், அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையான திருமறை குர்ஆன் வசனத்திலே சொல்லுகிற பொழுது வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என்னால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பாக, மேன்மையான அற்புதமான படைப்பு எதுவென்றால் ஆதமிலே இருந்து தோன்றி இருக்கிற இந்த மனித சமுதாயம் தான் என்னால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே சிறந்த சமுதாயம், சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை சொல்கிறான். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த உலகத்திலே அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல ஒரு வாழ்க்கையை வழங்கியிருக்கிறார். அவர்கள் இந்த உலகத்திலே நேரான பாதையிலே வாழ வேண்டும் என்பதற்காக பல வேதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிறார். பல தூதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி அந்த தூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வழிகாட்டுதலாக இந்த சமுதாயத்திற்கு ஏராளமான நன்மையான நல்ல காரியங்களை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். இப்படி இந்த உலகத்திலே சிறந்த படைப்பாக படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன காரணத்திற்காக மனிதனை இந்த உலகத்திலே நாம் படைத்திருக்கிறோம், இறைவன் மனிதத்திலே என்ன ஒரு தேவையை இந்த உலகத்திலே எதிர்பார்க்கிறான் என்பதை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். மனிதர்களுக்கு நாம் வழங்கி இருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையினுடைய இறுதியிலே அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தி இருக்கிற இந்த மரணம், இந்த இரண்டும் என்ன காரணத்திற்காக மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், உங்களிலே யார் நல்ல அமல்களை, நல்ல காரியங்களை, வணக்க வழிபாடுகளிலே யார் ஈடுபடுகிறீர்கள் என்பதை நாம் சோதித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே நமக்கு உங்களுக்கு வாழ்க்கையை வழங்கி இருக்கிறோம். அந்த வாழ்க்கையினுடைய இறுதியாக, எல்லையாக உங்களுக்கு மரணத்தை நாம் வழங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை இந்த உலகத்திலே உருவாக்கிய காரணத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அப்படி இந்த உலகத்திலே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இறைவன் நம்மிடத்திலே அதைத்தான் எதிர்பார்க்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிற செய்தி சஹீஹ் புகாரியிலே நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குன்ஃபி துன்யா கஅன்னக கரீம் அவ் ஆபிரி சபீல். நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதாக இருந்தால், யாரை பார்த்து சொல்கிறார்கள்? நம்மை பார்த்து, மனிதர்களை பார்த்து, இந்த இறுதி சமுதாயத்தினுடைய மனிதர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மனிதர்களே, நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதாக இருந்தால் ஒரு அந்நியரை போல வாழ்ந்து கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் ஒரு வழிப்போக்கனை போல, ஒரு பயணி எப்படி இந்த உலகத்திலே இருப்பானோ அப்படி ஒரு பயணியை போல இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவான முறையிலே எடுத்து சொல்கிறார். ஒரு பயணியாக இருக்கக்கூடிய நாம், உதாரணத்திற்கு ஒரு பயணமாக இப்போ ஸ்கூல்ல ஒரு 4 நாள் 5 நாள் பள்ளிக்கூட லீவு விட்டா நாம் வெளியூர் பிரயாணத்துக்கு போவோம். அப்படி பயணமாக போகக்கூடிய நாம், நமக்கு அந்த 5 நாட்களுக்கு என்ன தேவையோ அதை நாம தயார்படுத்துவோம். உதாரணமாக நமக்கு ஒரு நல்ல வாகனம் தேவைப்படும், எங்கேயாவது கார் சொந்தமா இருந்தா அதை ரெடி பண்ணுவோம், இல்லையா தரமான கார் வாடகைக்கு வாங்குவோம். அதே மாதிரி போகக்கூடிய நேரத்தில் அதுக்கு டயர்ல காத்து இருக்குதான்னு செக் பண்ணுவோம், இன்ஜின் ஆயில் இருக்குதா, வண்டி தரமா இருக்கிறதா, சுத்தபத்தமா இருக்குதா அப்படின்னு வண்டியை நம்ம தரமா செக் பண்ணுவோம். அதற்கு அடுத்து 4 நாளைக்கு நமக்கு தேவையான உடைகளை, ட்ரெஸ் போடணும் இல்ல, அதை நாம் தயார்படுத்தி வைப்போம். பிரயாணத்தில் போகிற பொழுது நமக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும், அந்த நேரத்தில் தண்ணீர் குடிப்பதற்காக தண்ணீர் பாட்டில்களை நாம் எடுத்து வைப்போம். அதே போன்று நமக்கு அந்த 5 நாட்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை சேமித்து வைப்போம். பணமாகவோ அல்லது அக்கௌண்ட்ல கேஷாகவோ என்ன செய்வோம், சேமித்து வைப்போம். இப்படி இந்த 5 நாட்களிலே நாம் பயணம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்குது, ஆனா நான் சென்னைக்கு போறேன்னு சொல்லி வீட்டை இங்கிருந்து காலி பண்ணி போக மாட்டேன். அதே போன்று எனக்கு இங்கே ஒரு கம்பெனி நடந்து கொண்டிருக்கிறது, 5 நாள் நான் வெளியூர் போறேங்கிறதுக்காக
இந்த கம்பெனியை காலி பண்ணி நம்ம அங்க கொண்டு போறதில்லை. அந்த 5 நாட்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே எடுத்து விட்டு சென்று மீண்டும் இங்கே நாம வந்துடுவோம். அதைத்தான் நபிகள் நாயகம் மிக தெளிவாக சொல்கிறார்கள். நீங்க ஒரு பயணியை போல வாழ்ந்து கொள்ளுங்கள். நீங்க இங்கேயே தங்கிட மாட்டீங்க. இந்த உலகம் தான் நிரந்தரம். இந்த உலகத்துல நீங்க தங்கிட முடியாது. உங்களுக்கு போய் சேரக்கூடிய இடம் மறுமை என்கிற அந்த நாளிலே அல்லாஹ் உங்களுக்கு விசாரணை நடத்தி அதிலே நல்லவர்களுக்கு சொர்க்கத்தையும், யார் தப்பும் தவறும் செய்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் என்று இறைவன் தீர்ப்பளித்திருக்கிறான். அந்த நாளுக்கு நீங்க போகணும். அதனால இங்கேயே இருந்துருவோங்கிற அந்த சிந்தனையில இல்லாமல் ஒரு பயணி எப்படி நடந்து கொள்வார் அப்படி நீங்க போங்க. அதே போன்று பயணத்திலே போகக்கூடிய நாம் நம்ம போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒருத்தன் குடித்து விட்டு தண்ணி அடிச்சுட்டு நம்ம வண்டியில கொண்டு வந்து விட வந்தானா அவன்கிட்ட இறங்கி சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவான். இது மாதிரியான ஒரு சூழல் வரக்கூடிய நேரத்திலே அதையெல்லாம் பொறுமையோட நாம என்ன செய்வோம், கடந்து போயிடும். அப்படி நீங்கள் இந்த உலகத்திலே ஒரு பயணி எப்படி வாழ்வான், அந்த பயணத்திற்கு தேவையானதை எடுத்து விட்டு மீண்டும் இங்கே வந்து சேரக்கூடிய ஒரு சிந்தனை தான் அவருக்கு இருக்கும். அப்படி நீங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள் மறுமை நாளுக்கான ஒரு தேடலோடு அங்கதான் நம்ம போய் சேர போறோம். இந்த உலகத்துல நம்ம நிரந்தரமா ஒரு காலத்திலேயும் இருந்துவிட முடியாது என்ற அந்த சிந்தனையோடு நீங்கள் இந்த உலகத்தில பயணம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவான முறையிலே எடுத்து சொல்றார். அப்படி சொன்னதோடு மட்டுமில்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம மாமனிதர் நபிகள் நாயகம் சொல்றோம். மாமனிதர் என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் தமிழ் அகராதியிலே எடுத்து பார்த்தால் மனித குலத்திலேயே தோன்றிய மனித சமுதாயத்திலேயே ஒரு சிறந்தவரை தான் மாமனிதர் சொல்றோம். அப்படியான ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரர் நபிகள் நாயகம். எதை தன்னுடைய வாழ்க்கையிலே மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்களோ அதை முதலில் தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்திவிட்டு இது இந்த உலகத்தில் சாத்தியமானதுதான், ஏதோ சும்மா நான் வாய்க்கு வந்ததை அழிச்சு விடல, செய்யாததை செய்யுங்கள் என்று உங்களிடத்திலே நான் ஒரு காலத்திலேயும் சொல்ல முடியாது, சொல்லவில்லை. எது என்னால் செய்ய முடியுமோ, எது மனிதர்களுக்கு சாத்தியமானதோ அதைத்தான் நான் சொல்கிறேன் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை பார்த்து அறிவிப்பு செய்கிறார்கள். கூடியிருக்கிற தன்னுடைய ஆட்சியின் கீழ், தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய மக்களை அழைத்து சொல்கிறார்கள், மக்களே, உங்களில் எவரேனும் மரணித்து விட்டால் அந்த மரணித்த நபருக்கு கடன் இருக்கும் என்றால் அந்த கடன் இந்த முகம்மது பொறுப்படுத்திக் கொள்வார், அதற்கு பொறுப்பாளன் நான், அந்த கடனை நான் அடைத்து விடுவேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பு செய்து விட்டார்கள். அடுத்ததாக சொல்கிறார்கள், அதே மரணித்த நபருக்கு சொத்து இருக்கும் என்றால் அந்த சொத்து அந்த குடும்பத்தை போய் சேரும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு பண்ண. இந்த அறிவிப்பு பண்ணக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எங்களினுடைய வீட்டிலே தொடர்ந்து 3 நாட்கள் அடுப்பு எரிந்தது கிடையாது. காலையில சமைத்து சாப்பிட்டோம் என்றால் மதியானம் பட்டினி தான், இரவு நேரத்திலே சமைத்து சாப்பிடுவோம் என்றால் காலையில பட்டினி தான். யார்? இந்த சமுதாயத்தினுடைய தூதராக இருந்தவர், தங்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய லட்ச தொண்டர்களை வைத்திருந்தவர். சும்மா வாயில சொல்றது இல்ல. இன்றைக்கு போல அரசியல் தலைவர்களை பார்த்து உங்களுக்காக உயிரை கொடுப்பேமா, ஆனா எதுவும் தரமாட்டான், 10 பைசா கூட செலவு பண்ண மாட்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் உருவாக்கிய அந்த தோழர்கள் என்பவர்கள் நபிகள் நாயகத்திற்காக உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்த அந்த கூட்டம் இருக்கக்கூடிய நேரத்தில் தொடர்ந்து 3 நாட்கள் நபிகள் நாயகத்தினுடைய வீட்டிலே அடுப்பு இருந்தது கிடையாது. அதே போன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நாங்கள் சலித்த கோதுமையை சாப்பிட்டதே கிடையாது. இன்றைக்கு நாம கோதுமையை அரைத்து அந்த மாவை கூட நாம என்ன செய்வோம், சலித்து விட்டு தான் சாப்பிடுவோம். ஆனால் நபிகள் நாயகம் சலித்த கோதுமையை நான் சாப்பிட்டதே கிடையாது. ஏனென்றால் அதுல 2 ரொட்டி சேர்த்து வருமே என்ற அந்த ஒரு காரணத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில வறுமையோடு வாழ்ந்திருக்கிறார்.
ஆனால் நபித்துவம் பட்டம் அடைவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார். ஒரு மிகப்பெரிய ஆட்டு பண்ணையை வைத்து ஒரு பெரும் செல்வந்தராக இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு பல கட்டத்தில் வறுமையிலேயே வாழ்ந்திருக்கிறார். சகாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு கட்டத்தில் ஒரு மலை அடிவாரத்திலே தங்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அந்த நேரத்திலே எங்களுக்கு எந்த உணவும் இல்லை, சாப்பிடுவதற்கு எந்த சாப்பாடும் இல்லாத நேரத்திலே நாங்கள் ஆடு மாடு சாப்பிடக்கூடிய இலைதலையை பிடுங்கி சாப்பிட்டோம். அந்த சகாபி சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியிலே முஸ்லிமிலே இருக்கிறது. எங்களினுடைய மனம் ஆட்டு பிடுக்கையின் போல் வந்தது என்று சொன்னார். இப்படியான ஒரு வாழ்க்கையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். என்ன காரணம் என்றால், அவர் இந்த உலக வாழ்க்கையை மிக தெளிவாக புரிந்திருந்தார். அதை மிக தெளிவாக உணர்ந்த காரணத்தினால் இந்த உலகம் என்பது நாம நல்ல அமல்கள் செய்கிறோமா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக இறைவன் தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் ஒரு பயணியை போல வாழ வேண்டும் என்பதை புரிந்து வாழ்ந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று கேட்டால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு பல சிறப்பு அந்தஸ்துகளை கொடுத்திருந்தாலும் அதிலே மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், நபியே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே முன் செய்த பாவத்தையும் இதற்கு பின்னால் நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் அல்லாஹ்வுடைய தூதர். இப்படியான ஒரு நிலை நமக்கு இருக்கும் என்றார். அல்லாஹ் நம்மை பார்த்து ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார், நீ முன்பின் பாவம் அத்தனையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டே நம்மளை பத்தி அல்லாஹ் சொல்லி இருந்தால் உலகத்தினுடைய ஒன்னான ஒரு இப்லீஸ் நாமளா தான் இருந்தோம், ஒன்னான ஒரு ஷைத்தானா இருந்தோம். அதான் அல்லாஹ் மன்னிச்சுட்டான்ல, நம்ம முன்னாடி செஞ்சதை மன்னிக்கிறான், பின்னாடி செஞ்சதை மன்னிச்சுட்டான்னு சொல்லி எல்லா தப்பும் தவறுமான ஹராமான காரியத்தை நாம் மிக லேசாக செய்தோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அவர் ஒரு நாள் இரவு நேரத்திலே நின்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகத்திற்கு இறைவன் 6 நேர தொழுகையை கடமையாக்கி இருந்தார். அதுல ஒன்று என்னவென்றால், இரவு நேரத்திலே தொழக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகை, இரவு தொழுகை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்தை பார்க்கறாங்க. நபிகள் பெருமானாருடைய கால் எல்லாம் அப்படியே வீங்கி விட்டது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இறைவன் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டானே, சிறிது நேரம் நீங்கள் ஓய்வெடுக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. தொழ வேணாம்லாம் சொல்லல, தொழுகையை நிறுத்தினீங்கன்னு சொல்லல, கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து விட்டு பிறகு நீங்கள் தொழுது கொள்ளலாமே அப்படி சொல்லுகிற பொழுது நபிகள் பெருமானார் சொன்ன பதிலை பாருங்கள். ஆயிஷாவே, எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? சொல்லக்கூடியவர் யார்? இந்த உலகத்தினுடைய இறுதி தூதராக இருந்தவர், அல்லாஹ்வால் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று இந்த உலகத்திலேயே வாக்குறுதி வழங்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அவர் மட்டும் அப்படியே வாழாமல் தங்களுடைய தோழர்களை, தன்னுடைய சகாபாக்களையும், இந்த உலகம் என்பது அற்பமானது தோழர்களே, இந்த உலகத்தில் நீங்க எதையும் பெருசா நினைக்காதீங்க, நமக்கான வாழ்க்கை என்பது அந்த மறுமை நாளில் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை சகாபாக்களுக்கும் அப்படியே சொல்லி தங்களுடைய தோழர்களையும் அப்படியே உருவாக்குகிறார். அதிலே ஏராளமான தோழர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி நமக்கு தெரிந்தாலும், இந்த உலகத்திலே மனிதன் எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்து விடுவான், உயிரை தியாகம் பண்ண மாட்டான். ஆஸ்பத்திரியில போய் டாக்டர் சொல்லும் பொழுது எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்லைங்க, என்னை காப்பாற்று. ஏன்? உயிரின் மீது அவ்வளவு பாசம் மனிதர்களுக்கு இருக்கு. ஆனால் அவனுக்கு தெரியும், என்றைக்காவது ஒரு நாள் மரணித்து விடுவோம், மரணமே இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, என்றைக்காவது நாம் மரணிக்கத்தான் போகிறோம் என்று தெரிந்தாலும் கூட அவன் மருத்துவர்கள் சொல்ற வார்த்தை, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னை காப்பாற்று. ஏன்? உயிர் என்பது இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் மிக மிக முக்கியமானது. அதனால்தான் இன்றைக்கு பல கட்டத்திலே மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும்.
அந்த உயிருக்காகத்தான். ஏன் சாப்பிடுறோம்? சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும், அதனால சாப்பிடுறோம். ஏன் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோம்? சாப்பாடு சாப்பிடணும், அதனால பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும். எல்லாத்திற்கும் அடிப்படை இந்த உயிரை எப்படியாவது நாம் என்ன செய்யணும்? காப்பாற்றணும். ஆனால் சகாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக உயிரை கூட கொடுத்தார்கள். ரொம்ப லேசா கொடுத்தாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போர்க்களத்திலே அனஸ் பின் நத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி தன்னுடைய கையிலே ஒரு பேரிச்சம்பழத்தை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் கூடியிருந்த மக்களை பார்த்து ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். தோழர்களே, இந்த உஹது போர்க்களத்திலே யாரேனும் கொல்லப்படுவீர்கள் என்றால், எதிரிகள் கையால் கொல்லப்பட்டு யாரேனும் ஷஹீத் ஆவீர்கள் என்றால், அவர்கள் என்னோடு மறுமை நாளிலே சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்பீர்கள் அப்படின்னு நபிகள் பெருமானார் ஒரு அறிவிப்பு செய்கிறார். இந்த அறிவிப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறார் யார்? அனஸ் பின் நத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டேன். அந்த அறிவிப்பை சொன்ன உடனே, காதுல கேட்ட உடனே பேரிச்சம்பழத்தை அப்படியே தூக்கி போட்டுவிட்டு தன்னுடைய சகோதரன், ரொம்ப உற்ற நண்பர், யார் என்றால் ஸைத் என்று சொல்லக்கூடியவர், அவர்தான் திருமறை குர்ஆனிலேயே பெயர் சொல்லப்பட்ட ஒரு சகாபி. யார் என்றால் இறைவனால் பெயர் சொல்லப்பட்ட சகாபி ஸைத் என்று சொல்லக்கூடியவர். வேற யாரோட பெயரையும் நீங்கள் குர்ஆனிலே பார்க்க முடியாது, சகாபாக்கள் பேர். அவர் யார் என்றால் நபிகள் பெருமானாருடைய வளர்ப்பு மகன். அவரை அழைக்கிறார், ஸைதே, இதோ அல்லாஹ் உஹது மலையிலே இருந்து எனக்கு சுவர்க்கத்தினுடைய வாசனை வீசுகிறது அப்படின்னு போர்க்களத்துக்குள்ள நுழைகிறார். எதிரிகள் அடிக்கிறாரு, எதிரிகளால் வெட்டுப்படுகிறார், குத்தெல்லாம் வாங்குறாரு. இறுதியில போர்க்களம் முடிந்து விட்டது. அந்த போர்க்களத்தினுடைய முடிவிற்கு பிறகு நபிகள் நாயகத்தினுடைய ஒரு வளமை இருக்கிறது. என்னவென்றால், போர்க்களத்தினுடைய எல்லா பகுதிகளையும் சுற்றிவிட்டு அதிலே முஸ்லிம் சகோதரர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரேனும் மரணித்து கிடப்பார்கள் என்றால், இறந்து போயிருப்பார்கள் என்றால், அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே இறுதி சடங்கு செய்யும். அவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு கஃனாடை போர்த்தி ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும். அப்படி நபிகள் பெருமானார் ஒரு பிரேதத்தை, ஒரு உடலை பார்க்கிறார்கள். அந்த உடல் முகமே தெரியாத அளவிற்கு, கிட்டத்தட்ட அந்த ஹதீஸிலே வரக்கூடிய செய்தி, அவருடைய உடலில் 70க்கும் மேற்பட்ட இடங்களிலே வெட்டுப்பட்டிருக்கிறது. 70க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டு காயத்தோடு முகமெல்லாம் சிதைக்கப்பட்டு ஒட்டுமொத்த ரத்தமும் வெளியே வந்து புத்துயிரும் குலையுயிருமாக ஒரு பிரேதத்தை, ஒரு உடலை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துவிட்டு கூட வந்த சகாபாக்களை பார்த்து கேட்கிறார், தோழர்களே, இது யார், இது யாருடைய உடல் என்று கேட்கிறார். சகாபாக்களுக்கும் அடையாளம் தெரியல அல்லாஹ்வுடைய. அப்ப அந்த போர்க்களத்திற்குள்ள அந்த மரணித்த சகோதரனுடைய சகோதரி, தங்கச்சி வராங்க. வந்துவிட்டு அந்த உடலை பார்த்து சொல்கிறார்கள், இது எனது சகோதரன் அனஸ் பின் நத்ர் என்று சொல்கிறார். அதற்கான காரணத்தையும் விளக்குகிறார். இதோ என்னுடைய அண்ணனுக்கு அவருடைய சுண்டு விரலிலே ஒரு மச்சம் இருக்கும், இது எனது சகோதரன் அனஸ் பின் நத்ர் தான் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட முகம் அடையாளம் தெரியவில்லை. சகாபாக்களுக்கு உடன் பழகிய சகாபாக்களுக்கு தெரியல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியவில்லை. ஒட்டுமொத்த உடலும் சிதைக்கப்பட்டவாறு அங்கே மரணித்து கிடக்கிறார் அனஸ் பின் நத்ர். என்ன காரணம்? ஏன் இப்படியான ஒரு மரணம் அவருக்கு வர வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார்களே, நீங்கள் இந்த உஹது போர்க்களத்திலே கொல்லப்பட்டால் மறுமையிலே என்னோடு இருப்பீர்கள். அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் இந்த உஹது போர்க்களத்திலே கொல்லப்பட்டால் நான் நபிகள் நாயகத்தோடு சொர்க்கத்திலே இருப்பேன். அதனால் அவர் உயிரை தியாகம் செய்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த சமுதாயம் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஏகத்துவ கொள்கையிலே நிலைத்திருக்கிறது என்றால், இந்த உலகத்திலே ஏகத்துவ புரட்சி வெடித்திருக்கிறது என்றால், அதற்கு மிக மிக முக்கிய காரணம் அபூ ஹுரைரா. கிட்டத்தட்ட நபிகள் நாயகத்திற்கு பக்கத்துக்கு பக்கத்திலே இருந்து 7000த்திற்கும் மேற்பட்ட செய்திகளை இந்த சமுதாயத்திற்கு அறிவித்துக் கொடுத்த மிகப்பெரிய கல்வியாளர் அபூ ஹுரைரா. அவர் யார் என்றால், அஸ்ஹாபு சுஃபா என்று வரலாற்றிலே சொல்வார்கள். அவர் திண்ணை தோழர்.
திண்ணை தோழர் என்றால் அனாதை. அவருக்கு தங்குவதற்கு இடம் இல்லை, அவருக்கு வீடு இல்லை, குடும்பம் இல்லை, மனைவி இல்லை, யாருமே இல்லை. ஒரு அனாதைகளாக மஸ்ஜிதுன் நபவியிலே பள்ளி வாசலிலே படுத்து உறங்கக்கூடியவர்கள் தான் அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள். அதிலே ஒருவர் அபூ ஹுரைரா. அவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு நாள் பள்ளி வாசலுக்கு வெளியிலே தொழுகை முடித்து மக்கள் எல்லாம் வரக்கூடிய அந்த பள்ளி வாசலுடைய வாசலிலே நின்று கொண்டு ஒரு திருமறை குர்ஆன் வசனத்தை காட்டி அதற்கு விளக்கம் கேட்கிறார். அந்த வசனம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார், துதியமுத் தஆம், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனம் சொல்கிறான். அந்த வசனத்தை கையிலே வைத்துவிட்டு இந்த சமுதாயத்தினுடைய முதல் கலீஃபாவாக இருந்தாரே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், அவங்க வராங்க, அவங்கள்ட்ட கேட்கிறார், அபூபக்கரே இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம்னு சொல்லுங்க அப்படி. அப்ப அபூபக்கர் அவர்கள் அந்த வசனத்தை படித்து விட்டு அந்த வசனத்துக்கு விளக்கத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். உமர்கிட்ட கேட்கிறாங்க, உமரே இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்றாங்க. அடுத்து உஸ்மான் வருகிறார். இத நபிகள் நாயகம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் இப்படி கேட்கிறது, அவங்க சொல்ற பதில், அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான்கிட்ட கேட்கிறாங்க, உஸ்மானே இதோ அல்லாஹ் திருமறையில சொல்கிறான், துதியமுத் தஆம், பசித்தவர்களுக்கு உணவளிக்க சொல்கிறான், இந்த வசனம் என்ன விளக்கம் அப்படின்னு கேட்கிறாங்க. அவரு விளக்கத்தை சொல்லிட்டு போயிடுறாரு. நபிகள் பெருமானார் அப்படியே அபூ ஹுரைரா பக்கத்திலே வந்து கண்ணீர் மல்க யா அபாஹிர் என்று கட்டி பிடித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு உணவு கொடுக்கிறார். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும், கிளிப்பிள்ளைக்கு விளங்கக்கூடிய ஒற்றை வரியிலே இருக்கக்கூடிய இந்த வசனத்திற்கு என்னுடைய சகோதரனுக்கு விளக்கம் தெரியாம அவன் கேட்கல. இந்த வசனத்திற்கு என்ன, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று புரியாமல் கேட்கல. சுயமரியாதையோடு உருவாக்கப்பட்ட சமுதாயம் அந்த பசி பட்டினி அந்த வேதனையை தாங்க முடியாத காரணத்தினால் யாராவது ஒருவர் நான் பசியோடு தான் இருக்கிறேன், நான் பட்டினியோடு தான் இருக்கிறேன், எனக்கு உணவு தேவைப்படுகிறது என்பதை புரிந்து ஒரு கவலம் உணவு தரமாட்டார்களா என்கிற அந்த ஏக்கத்தோடு அபூ ஹுரைரா கேட்கிறார். நபிகள் பெருமானார் கட்டி பிடித்து அழுது விட்டு அபூ ஹுரைராவுக்கு உணவு கொடுத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். என்ன காரணம்? அபூ ஹுரைரா யார்? மக்காவிலே மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தவர். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு அனாதையாக வெளியே வந்தவர் இந்த அபூ ஹுரைரா. அவர்தான் அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர். இப்படி இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதரும் சகாபாக்களும் பல தியாகங்களை செய்துதான் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். பல பேர் உயிரை கொடுத்திருக்கிறார்கள், பல பேர் பொருளாதாரத்தை கொடுத்தார்கள், பல பேர் தங்களுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு அனாதைகளாக நிகழ செய்தார்கள். இப்படி பல தியாகங்களுக்கு பிறகுதான் இந்த மார்க்கம் நம்முடைய கையில் இருக்கிறது. ஆனால் சமகாலத்திலே வாழக்கூடிய நாம் இப்படியான தியாகங்களை செய்கிறோம். யோசனை செய்து பாருங்கள். உயிரை கொடுக்க வேணாம், அது முடியாது. காசு கொடுக்கிறோமா, சரி அதுவும் முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஜும்மாவுடைய நேரத்துக்கு முன்னதா வாங்க, இந்த தியாகத்தை செய்யணும். யோசனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரிலே இருக்கிறது, ஜும்மாவுடைய நேரத்திலே இமாம் மிம்பரில் அமர்ந்து விட்டால் அதற்கு பிறகு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுடைய பெயர் அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே இருக்காது. இந்த ஒரு தியாகத்தை நம்மளால செய்ய முடியுதா? 12:40க்கு ஜும்மான ஒரு 12:30 மணிக்கு வருவோம், சுன்னத்தான தொழுகையை தொழுவோம். இறைவனிடத்திலே கேட்பதற்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. சமுதாய ரீதியாக இருக்கிறது, நம்முடைய மன ரீதியாக இருக்கிறது, குடும்ப ரீதியாக இருக்கிறது, பொருளாதார ரீதியாக இருக்கிறது, எவ்வளவு தேவை இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே யார் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த பிரார்த்தனையை இறைவன் அங்கீகரிக்கிறான் என்று நபிகள் பெருமானார் சொன்னார்களே. ஒரு 10 நிமிஷத்துக்கு 10 நிமிடத்தை கூட நம்மால தியாகம் செய்ய முடியல சமகாலத்தில். ஏதோ இன்னைக்கு நேற்றுக்கு அறிவிப்பு, இன்னைக்கு ஜும்மா நடக்குது, திடீர் அறிவிப்பா ஜும்மா என்பது. நேற்று நைட்டு தாங்க சொன்னாங்க, அதனால எனக்கு தகவல் வரல, 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. சொல்ல முடியுமா? வாரம் நடக்கிறது, மறுமை நாள் வரைக்கும் நடக்கிறது. நாம் மரணிக்கிற வரைக்கும் இந்த ஜும்மாவை சந்திக்கத்தான் போகிறோம்.
12வது நமக்கு தெரியாதா? இப்ப சாதாரண ஒரு சின்ன தியாகத்தை கூட நம்மளால செய்ய முடியல. சகாபாக்கள் உயிரை கொடுத்தார், சகாபாக்கள் பொருளாதாரத்தை கொடுத்தார்கள். இந்த உலகத்திலே நாம வாழ்வதற்கு அடிப்படை காசோ பொருளாதாரமோ வீடு வாசலோ இல்லை. இறைவன் நம்மிடத்திலே சொல்வது அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா, உன்னை நான் படைப்பதற்கு காரணம் நீ நல்லவனா கெட்டவனா என்பதை சோதித்து பார்ப்பதற்குத்தான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனால் சமகாலத்திலே வாழக்கூடிய நாம் அந்த சிந்தனை எல்லாம் அற்றவர்களாக, அதை பற்றியே யோசிக்காத ஒரு சமுதாயமாக இன்றைக்கு நாம இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான காரணம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாம வாழக்கூடிய இந்த உலகத்திலே நமக்கு முன்னால் வாழ்ந்த அல்லாஹ்வினுடைய தூதரும் சஹாபாக்களும் பல்வேறு தியாகங்களை இந்த மார்க்கத்திற்காக செய்திருக்கிறார்கள். ஆனால் சமகாலத்திலே வாழக்கூடிய நாம் எந்த தியாகத்தையும் செய்யாமல், இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வினுடைய நினைவு இல்லாதவர்களாக, மறுமையை பற்றிய பயம் இல்லாதவர்களாக, என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் நாம் மரணிக்கத்தான் போகிறோம், அது அடுத்த வேலையாக இருக்கலாம், அடுத்த நாளாக இருக்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று தெரிந்தும் கூட இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய ஆசையிலேயே நாம் மூழ்கி இருக்கிறோம். அதற்கு என்ன காரணம்? ஏன் சகாபாக்கள் அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய முடிந்தது, நம்மளால ஏன் செய்ய முடியல? அப்படி என்றால் ஒன்றே ஒன்றுதான், பொருளாதாரம். இந்த காசுதான் இன்றைக்கு மனிதனை இந்த அளவிற்கு, எந்த அளவிற்கு என்றால் மரணத்தை கண்டு பயம் இல்லை. இந்த உலகத்திற்கு பிறகு நாம மறுமை என்கிற அந்த ஒரு வாழ்க்கைக்கு போறோம், அதுக்கு பயம் இல்லை, அல்லாஹ்வின் மேல பயம் இல்லை. இதுக்கு காரணம் பொருளாதாரம். சகாபாக்கள் இந்த பொருளாதாரத்தை அற்பமாக நினைத்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பு செய்கிறாங்க, தோழர்களே உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுங்க. அபூபக்கர் நேரா அவர் வீட்டுக்கு போறாரு, அவருக்கு இருக்கிற எல்லா பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அவர் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க வீட்டுல இருக்கிற பாதியை கொண்டு வந்து கொடுத்துறாங்க. அவங்க காசு அவ்வளவுதான் மதிச்சாங்க, பொருளாதாரத்தை அவ்வளவுதான் அவர்கள் மதித்தார்கள். ஆனால் இன்றைக்கு சமகாலத்திலே வாழக்கூடிய நாம் பொருளாதாரத்தின் மீது மிகுந்த ஆசை, பொருளாதாரத்தின் மீது இருக்கிற அந்த பற்று, அந்த மோகம்தான் இன்றைக்கு மனிதனாக இருக்கக்கூடிய நாம் எல்லாத்தையும் மறந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பழமொழி கூட சொல்வார்கள், பணத்தை பார்த்தால் பணம் கூட வாயை திறக்கும். ஒரு மையத்தா கிடக்கிறாரு, அவர் முன்னாடி காசு என்னன்னா அது கூட எதிர்த்து சென்றுமா. அந்த அளவிற்கு இன்றைக்கு காசு 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 பொருளாதாரம் என்று மனிதன் அதற்கு பின்னாலேயே போறான். பொருளாதாரம் தேவைதான், பொருளாதாரம் இல்லாமல் இந்த உலகம் இயங்கவே இயங்காது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு வீடு பத்தாதா, ஒரு வண்டி பத்தாதா, ஒரு மொபைல் பத்தாதா? ஆனால் இன்றைக்கு அந்த பொருளாதாரத்தின் மீது அதிக ஆசையின் காரணமாக நாம் எல்லாத்தையும் மறந்து விடுகிறோம். அதை அல்லாஹ் குர்ஆனிலேயே அப்படியே மனிதனுடைய மூளை என்ன சொல்கிறதோ அதை அல்லாஹ் டிக்டோவாக சொல்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. ஈமான் கொண்டவர்களேனா ரோட்ல ஒரு ராமசாமி குப்புசாமி அல்லாஹ் கூப்பிடுவான் அப்படி. ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே என்றால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களே, இந்த தூதர்களின் மீது நம்பிக்கை கொண்டவர்களே, வேதங்களின் மீது நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் நம்மை அழைக்கிறான். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, அப்துல்லாவே, ஐயூபே என்று அழைத்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களை அல்லாஹ்வின் நினைவை விட்டும் திருப்பி விட வேண்டாம். இவ்வளவு பெரிய அற்புதமான வசனம். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான்? இது திருப்பும்.
உங்களுடைய பொருளாதாரம் அல்லாஹ்வை விட்டு உங்களை திருப்பும். அதனால் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். திருமலை குர்ஆனிலே இன்னொரு வசனம், சுனியன லின்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன், உங்களுக்காக வேண்டி நாம் வழங்கி இருக்கிற உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய பொருளாதாரமும் அற்பத்திலும் அற்பமானது. என் கால் மூசுக்கு சமம் நல்லது. அற்பத்திலும் அற்பம். அந்த பொருளாதாரத்திற்காகத்தான் இன்றைக்கு எல்லாத்தையும் மறந்து விடுகிறோம். தொழுகையை மறந்து விடுகிறோம், ஜக்காத்தை மறந்து விடுகிறோம், தர்மத்தை மறந்து விடுகிறோம். கொடுத்துட்டா குறைஞ்சிருமோன்னு பயப்படுறோம். ஆனால் சகாபாக்கள் அள்ளி கொடுத்தார். ஏன்? இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு தர்மம் செய்தாலும் அல்லாஹ் அதை மலையளவுக்கு நமக்கு மறுமையிலே கூலி தருவான் என்று நம்பினார். பொருளாதாரத்தின் மீது ஆசை இல்லாமல் இருந்தார். பொருளாதாரத்தை துச்சமாக மதித்தார். ஆனால் சமகாலத்திலே வாழக்கூடிய நாம் பொருளாதாரத்தின் மீதுதான் அதிக மோகம் கொண்டவர்களாக, பொருளாதாரத்தின் மீதுதான் அதிகம் ஆசை கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதை கவனத்திலே வைத்து, இந்த பொருளாதாரம் என்பது அற்பத்திலும் அற்பமானது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் வேண்டும் என்றால் 500,000 சென்றாதுன்னு அறிவிச்சார். இந்த உலகத்திலேயே அதற்கு அற்புதமான சான்று எடுத்துக்காட்டு. நம்முடைய காசு கோடிக்கணக்கில் இருந்தாலும் 5 பைசாவுக்கு கூட அது பிரயோஜனம் தரும். 500,000 செல்லாது. ஒரே ஒரு அறிவிப்புல ஒட்டுமொத்த பொருளாதாரமும் என்னாச்சு? செல்லா காசாயிடுச்சு. இந்த உலகம் என்பது அவ்வளவுதான் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு, மறுமைதான் மகத்தான வாழ்க்கை, எல்லை இல்லாத வாழ்க்கை என்பதை விளங்கி, மறுமைக்கான ஒரு பயணமாக இந்த உலகத்தை நாம் அமைத்து, நம்முடைய வாழ்க்கை என்பது மறுமைக்கான ஒரு பயணத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.